அன்பான மீன ராசி நேயர்களே, குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால பேசக்கூடிய வார்த்தைகளை விட செயலில் இறங்கி ஜெயிக்கிறவங்களா நீங்கள் இருப்பீங்க. பூ போல மனசு இருக்கும், அன்பான இதயம் கொண்டவங்களாக இருப்பீங்க. சீக்கிரத்தில் யார் மேலேயும் கோவப்பட மாட்டீங்க. தான் பழகிற எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவீங்க. யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் கூட பொய்யா நடிக்க தெரியாது. எப்பவுமே அமைதியை விரும்புவீங்க. உங்களுடைய கொண்டாட்டங்கள் கூட சின்ன புன்னகையோட அமைதியாக தான் இருக்கும். உங்களுடைய கற்பனை திறமை மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். தனிமையை அதிகமாக விரும்புவீங்க. ஆழமாக சிந்திப்பீங்க. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேலே கருணை காட்டக்கூடிய முதல் ஆளாக நீங்கள் இருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் குறை சொல்லிட மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மனசார நினைப்பீங்க. கடவுளை முழுசாக நம்புவீங்க. உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது பணமோ பதவியோ இருக்காது. மீனராசிக்காரங்க செய்யக்கூடிய வேலையில் ஒரு மந்திரம் இருக்கும். அது என்னன்னா அவங்களுடைய கற்பனை திறன், அவங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன். இந்த ரெண்டும் சேரும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட சாதனையாக மாற்றிடுவாங்க. தோல்விகளே வந்தாலும் அதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம், முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நெகட்டிவாக சொல்கிறதையும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு காட்டுவாங்க. மீன ராசிக்காரங்க எப்பவுமே நன்றி மறக்காதவங்க. தான் கெட்ட பழகிறவங்க கிட்ட அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஒருத்தர் தனக்கு கெட்டதையே செஞ்சாலும் மற்றவங்களுக்கும் நல்லதையே செய்யக்கூடிய தாராள மனசும் மனப்பக்குவமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. இது உங்களுக்கு 10வது வீடு. 10வது வீடுங்கிறது உங்களுடைய ஜீவன் ஸ்தானத்தை குறிக்குது. தொழில் மற்றும் குடும்ப உறவுகளில் நல்ல விஷயங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும், நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு இத்தனை நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளையும் வலியோடையும் வேதனையோடும் தான் கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக நினைச்ச சில உறவுகள், உயிரா நினைக்கக்கூடிய மனிதர்கள், நீங்கள் எதிர்காலம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆதரவாக இருக்க வேண்டிய குடும்பமே உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க. இவ்வளவு வேதனைகளையும் கடந்து நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பும் பாசமும் பக்தியும் தாங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தாங்க தெரியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க, ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 3வதா ஒருத்தர் நுழைஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர் கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போறாருங்க. அவர் மூலமாக நீங்கள் அடைஞ்ச அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. இதுக்கப்புறமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்த போறீங்க. தீராத வியாதிகள் இருக்கு, சரியாகலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியான சிகிச்சை முறைகளை இப்போ எடுத்துக்கிறது மூலமா நீங்க மறுபடியும் ஆரோக்கியமா நடமாட முடியும். உங்களை பார்க்கறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம், செயல்பாடுகள் எல்லாமே இருக்க போகுதுங்க. அதெல்லாம் நீங்க உண்மையா இருந்தீங்க, நேர்மையா இருந்தீங்க, அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க. இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும். அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும். அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும், இன்னைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த 11 மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல. உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யார்ட்டையாவது சொல்லி அழுவணும் போல தோணும். பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க. ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா,
நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பேசிட மாட்டாங்களா, ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா மாறப்போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க. பள்ளி கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க. போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். தேர்வுல எல்லாத்துலயும் வெற்றி பெறுவாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 20 வயசுல இருந்தாலும் சரி 60 வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒண்ணு நினைச்சு மனசை வருத்திட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது. ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போறீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்யறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க. அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபட்டு இருக்கும். இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும். எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க. பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்துல இதுவரைக்கும் சரியான புரிதல் இல்லாம போறது, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும். 2026 புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது. நீண்ட காலமா பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்க பொருட்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் பழைய வாகனங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு அப்புறமா நீங்க புதுசா வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க. முதன்முறையா சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது. உங்களுக்கான இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும், தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரணும். கர்ம வினைகள் தேர்வதற்கு நீங்க தான தர்மங்களை செய்யணும். அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 10,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி, நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போனாலும் சரி நீங்க அதற்கு நன்றி உணர்வோட இருக்கணும். இதுவரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க. எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்லை, எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா என்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்லை, நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க. உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம், தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது. அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விக்குறியோட இருக்காதீங்க. முழுசா நம்புங்க. சத்தியம் சொல்றேன், கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும். சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க. தெரிஞ்சு சில பேர் துரோகங்களை செய்வாங்க. இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது, இது என்னால செய்ய முடியாது, இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க. அதனாலதான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க. 2026ஆம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க. உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க. மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குலதெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க. நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். நீங்க ஜெயிக்க போறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.